90.8 நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில கண்ணம்மாவும் காமாட்சியும் நிகழ்ச்சியை கேட்கலாம் நேயர்களே. என்ன நாள்னு தெரியுமா காமாட்சி? கண்ணம்மா, இன்னைக்கு February 2. நம்ம வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2/2/22 அப்படின்னு ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கவும் எல்லாரோட ஸ்டேட்டஸ்லையும் இது இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவும் இன்னைக்கு சிறப்பான நாள் இருக்கா கண்ணம்மா? ஆமாம் காமாட்சி, இன்று சுற்றுப்புற சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் ஐநா சபையுடைய வழிகாட்டுதல் படி கடைபிடிக்கப்படுது. February 2 உலகம் முழுவதும் உலக சதுப்பு நில நாள், அதாவது வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே என்று கடைபிடிக்கப்பட்டு வருது. கண்ணம்மா, இந்த சதுப்பு நிலம்னா இந்த புதை மணலா ரொம்ப காடெல்லாம் இருக்குமே, சகதியா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குமே, அதை தான் நீங்க சொல்றீங்களா? சரி, இதுக்கு ஏன் நாள் கொண்டாடுறாங்க? ஆமா காமாட்சி, இந்த சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறது உலகத்துடைய சூழலியல் மாற்றங்களுக்கு மிக முக்கியமான பங்காற்றுது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால 1971 காஸ்பியன் கடற்பகுதியில் உள்ள ஈரான் நாட்டின் ராம்சர் அப்படிங்கிற நகரத்தில் 18 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் சதுப்பு நிலங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நகர்ப்புற மயமாக்கல் மற்றும் சுற்றுப்புற சூழல் சீர்கேட்டினால நிறைய சதுப்பு நிலங்கள் அழிஞ்சு வருது. இவற்றை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அந்த விவாத கூட்டத்தில், அங்கே நடந்த விவாத கூட்டத்தில் February 2 இதை உலக சதுப்பு நில நாளாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இது அந்த ராம்சர் அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றதுனால இதுக்கு ராம்சர் அமைப்பு அப்படின்னே பேர் இருக்கு. இந்த அமைப்பில் இந்தியா உள்பட 161 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. உலகின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த 1950 சதுப்பு நிலங்கள் பட்டியலிடப்பட்டு இந்த அமைப்பால் இது பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் மட்டும் 25 சதுப்பு நிலங்கள் ராம்சர் தகுதி வாய்ந்தவையாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடியக்கரை, பழவேற்காடு இதெல்லாம் கூட அடங்கி இருக்குது. சரி கண்ணம்மா, இந்த சதுப்பு நில காடுகள்லாம் இயற்கையாகவே இருக்கா இல்லை எப்படியும் செயற்கையாக உருவாகுதா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? உவர்நீர் நிறைந்த கடலுக்கும் நிலங்களுக்கும் இடையில குறைந்த ஆழத்தில் ஆண்டு முழுவதும் நீர் தேங்கி இருக்கும் பகுதிகளை தான் சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தானாகவே உருவாகி ஆரம்பத்திலேருந்து இருந்திருக்குது. இயற்கையான சதுப்பு நிலங்களாகவும் மனிதனால் உருவாக்கப்பட்டவையும் சில சதுப்பு நிலங்கள் இருக்குது. பூமியுடைய மொத்த பரப்பளவில் 6% பகுதிகள் சதுப்பு நிலங்களாக இருக்கிறது. குளங்கள், ஏரிகள், குட்டைகள், நீர் தேங்கும் குவாரி பள்ளங்கள் இதெல்லாம் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சதுப்பு நிலங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்குது. இயற்கையான சதுப்பு நிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கும் நிலத்துக்கும் இடைப்பட்ட களிமண் நிறைந்த வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல நாடுகளின் கடலோர பகுதிகளில் உப்பு நீர்ல வளர்றது சதுப்பு நில காடுகள், அதாவது மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்ற அலையாத்தி காடுகள்னு சொல்றாங்க. இவை இன்னும் அலையிடை காடுகள், கடலோர மரக்காடுகள், கடலில் நடக்கும் காடுகள், கடலின் வேர்கள், கடலின் மழைக்காடுகள், தில்லைவனம், சுரப்புன்னை காடுகள், கண்டன் காடுகள் என்று பல வகைப்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஆமாம் கண்ணம்மா, நான் கூட படிச்சிருக்கேன். இந்த சதுப்பு நில காடுகள்லாம் புயல், வெள்ளம், மண் அரிப்பு, கடல் நீர் வெள்ளப்பெருக்கு போன்றவற்றிலிருந்து மனிதர்களை காக்கும் தலையாய பணியை செய்து வருகிறதுன்னு. இதை தவிர வேற ஏதாவது மனிதர்களுக்கு பயன்படுற மாதிரி இல்லை இந்த காடுகளால மொத்தமா இந்த பூமிக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. ஆமா காமாட்சி, இது தவிர இந்த சதுப்பு நில காடுகள் பறவைகள் மற்றும் காட்டு விலங்குகளுக்கு மிகச்சிறந்த சரணாலயங்களாக விளங்குகின்றன. பருவ காலங்களின் போது பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கு வரும் வலசை பறவைகள் இனப்பெருக்கம் செய்துவிட்டு அவங்களோட சொந்த நாடுகளுக்கு திரும்புகின்றன. மேலும் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இது திகழ்கிறது. குறிப்பா கடல் புற்கள் அதிக அளவில் இங்கே காணப்படுறதுனால இதை உண்டு வாழும் அரிய வகை உயிரினமான கடல் பசுக்கள் இந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன. இவை தவிர இந்த காடுகள் மிகச்சிறந்த வடிகட்டியாகவும் செயல்படுகின்றன. இந்த பகுதிகளுக்கு சேரும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தனது சிறந்த தகவமைப்பின் மூலம் வடிகட்டி மண்ணில் புதையுற செய்கின்றன இந்த சதுப்பு நில காடுகள். நம்ம நாட்டில் உள்ள சதுப்பு நில காடுகளில் மட்டும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட வகை தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்குது. இது சூழலியல் சார்ந்த பயோடைவர்சிட்டி என்கிற பல்லுயிர் பெருக்கத்துக்கு மிகச்சிறந்த நன்மையாக பார்க்கப்படுகிறது.
அப்போ கண்ணம்மா, உலக அளவில் எல்லா நாடுகள்லையுமே இந்த சதுப்பு நில காடுகள் எல்லாம் இருக்கா? உலகத்தில் 112 நாடுகளில் சதுப்பு நில காடுகள் சுமார் 18 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது காமாட்சி. இதில் பாதிக்கும் மேற்பட்டவை தெற்காசிய நாடுகளில் உள்ளன. இந்தோனேஷியாவில் மட்டும் 23% சதுப்பு நில காடுகள் உள்ளன. மேற்கு வங்கத்தில் இருக்கிற சுந்தரவன காடுகள் வங்கதேசம் வரைக்கும் நீண்டு உலகத்தின் மிகப்பெரிய சதுப்பு நில காடாக இருக்குது. இங்கே தான் உலகத்தில் வேற எங்கேயும் காணப்படாத வங்கப்புலி இனங்கள் காணப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அதிக அளவாக 2081 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவாக இந்தியாவில் கேரள மாநிலத்தில் தான் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு உட்பட்டு சதுப்பு நில காடுகள் இருக்குது. இப்போ நீங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் டூர் போன ஒரு விஷயம் தான் கண்ணம்மா எனக்கு ஞாபகம் வருது. சமீப காலத்தில் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கிறப்போ ராமநாதபுரம் பக்கத்தில் தொண்டிக்கிட்ட இருக்கக்கூடிய காரான் காடுக்கு நாங்கள் போனோம். அங்கே இந்த சதுப்பு நில காடுகள் தான் ஃபுல்லாக அதிகமாக இருந்தது. அங்கே ஒரு படகு சவாரிக்கு போனோம். அந்த படகு சவாரியில் அந்த போட் ஒரு அரை மணி நேரம் சுற்றி காட்டுச்சு. அப்போ அந்த காடு எல்லாத்தையுமே சுற்றி காட்டினாங்க. அதுதான் நான் முதல்ல பார்த்த சதுப்பு நில காடு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா சைடும் இருக்கா கண்ணம்மா? அதை பற்றி சொல்லுங்களேன், நானும் அங்கே போயிட்டு வரேன். நம்ம நாட்டில் இருக்கிற அலையாத்தி காடுகளில் 61% காடுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. பிச்சாவரம், பழவேற்காடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் மதுராம்பட்டினம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய லகூன் பகுதியில் 29,713 ஏக்கரில் இந்த சதுப்பு நில காடுகள் பறந்து விரிந்து இருக்கிறது. பிச்சாவரம் பற்றி நான் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். இந்த பிச்சாவரம்ங்கிறது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கக்கடலை ஒட்டிய ஒரு பகுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் 2800 ஏக்கர்களை உள்ளடக்கி இருக்கு. இதில் சின்ன சின்ன தீவுகளாக நிறைஞ்சு காணப்படுது. இந்த காடுகளில் நிறைய பறவைகள் வலசையாக வருமா. இந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 41 குடும்பங்களைச் சேர்ந்த 177 வகையான சிற்றின பறவைகள் எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் வருவதா சொல்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னது மூலமா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சதுப்பு நில காடுகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவற்றை பாதுகாக்கணும்னா பொதுமக்களின் பங்கு என்னவாக இருக்கணும்னு சொல்லுங்க. இவற்றை பாதுகாக்கிறதுக்காக தான் வனத்துறையினர் நிறைய திட்டங்களை வகுத்து அதை பாதுகாத்து வர்றாங்க. அது போக நம்ம பொதுமக்களாகிய நம்மளும் விழிப்புணர்வோடு இருந்து இதுக்காக நம்மளுடைய பங்கை ஆற்ற வேண்டியது அவசியம் காமாட்சி. இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய சதுப்பு நில பகுதிகளை கட்டிடங்கள் கட்டுவது மூலமாக ஆக்கிரமிப்புகள் ஏற்படுத்தாமல் இருக்கணும். தொழிற்சாலைகளுடைய கழிவுகளை கொண்டு போய் இந்த மாதிரி கடலில் கலக்குறாங்க இல்லையா, அது மூலமாக அங்கே வாழக்கூடிய கடல்வாழ் அல்லது இந்த சதுப்பு நில வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது. சுற்றுலா ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் சில தனியார் சுற்றுலா தலங்கள் அவங்களே ரிசார்ட் இந்த மாதிரி அமைக்கிறது மூலமாக இந்த பகுதிகளை ஆக்கிரமிப்புகள் ஏற்படுத்தி இதோட பரப்பளவை குறைச்சிக்கிட்டு வராங்க. இந்த எல்லாத்துக்கும் எதிராக தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நாளையே ஏற்படுத்தி அனுசரித்து வர்றோம். நம்ம இப்படியாக நம்மளுடைய சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுக்கும் அங்கு தண்ணீருடைய தரத்தை மேம்படுத்துவதற்கும் வனவிலங்குகளின் வாழ்விடமாகவும் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் பல வகைகளில் பயன் தருது. கடலோர புயல் சேதத்தை குறைக்கிறது, நீர் விநியோகத்தை மேம்படுத்துகிறது, பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாவுக்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. பல்லுயிர் பெருக்கத்துக்கு இது உதவி செய்வதோடு இது சார்ந்த கல்விக்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. எடுத்துக்காட்டா இப்போ நம்ம சுற்றுலா செல்லும் போது அங்கு நெகிழி பைகளை பயன்படுத்துவது, இங்கேருந்து நம்ம கொண்டு போகிற உணவுப் பொருள்கள், மீந்து போன உணவுப் பொருள்கள், அவற்றை பயன்படுத்திய நெகிழி பைகள் இதெல்லாம் அங்கே குப்பையாக்கி போட்டுட்டு வராமல் இருக்கிறதே நம்ம அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க கண்ணம்மா. நீங்க சொன்ன ஒவ்வொரு செய்தியுமே நம்ம மக்களுக்கு இன்னைக்கு விழிப்புணர்வா போய் சேரும் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நீங்களும் நானும் மட்டும் பேசாம இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறாங்க. அடுத்ததா அவங்களுடைய நேர்காணலை கேட்கலாம் நேயர்களே. இவர் பறவைகள் மற்றும் சூழலியல் ஆர்வலர், ஒரு சிறந்த இயற்கையை நேசிக்கும் புகைப்பட கலைஞர். இப்படி இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். பறவைகள் மற்றும் சூழலியல் ஆர்வலர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைகிறாங்க. இவர் கடலூர் மாவட்டத்தில் மனைவி வள்ளியம்மை மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் சுழலி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக இந்த நேர்காணலில் இணைகிறார். வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியிலிருந்து உலக சதுப்பு நில நாளுக்காக சில கேள்விகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறோம்.
சார், உங்களுக்கு இந்த சூழலியல் மற்றும் பறவை அது சம்பந்தமான ஆர்வம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சுங்க சார்? அந்த ஆர்வம்ன்றது எனக்கு இயற்கையா வந்து நான் ஒரு சின்னதா ஒரு போட்டோகிராஃபில ஒரு ஆர்வம் வந்து லேண்ட்ஸ்கேப் போட்டோக்காக ஒரு சின்னதா ஒரு கேமரா வாங்கினது தான் முதல்ல எனக்கு இந்த போட்டோகிராஃபில ஒரு ஆர்வம் வந்தது. அதை வச்சு ஒரு கேமரா வாங்கிட்டு எங்கேயோ வெளியில போகும்போது இப்போ கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா லேண்ட்ஸ்கேப்பிங்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தற்செயலா வந்து சோஷியல் மீடியாஸ்ல நிறைய இந்த பேர்டிங் போட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மழை நாள்லன்னு நினைக்கிறேன் கேமரா எடுத்துட்டு நம்ம ஊர் பக்கம் என்ன பறவைகள் இருக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தற்செயலா ஒரு நவம்பர் மாசம் மழை டைம்ல போயிருந்தேன். அப்பதான் நம்ம வழக்கமா வந்து நமக்கு பறவைன்னா இந்த ஜென்ரலா காகம், மைனா, அப்புறம் இந்த மாதிரி சில குருவிகளை தாண்டி அந்த கொக்கு, நாரை இந்த மாதிரி தான் அதிகமா நமக்கு தெரியும். ஆனா அங்க தற்செயலா போன முதல் நாளே பார்த்தேன்னா நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா நிறைய பறவைகள் பார்த்தேன். ஒரு 3 நாள் வந்து கலர்ஃபுல்லா பார்த்தேன். அதெல்லாம் முதல் முறையா பாக்குற பறவைகள். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் சரி நிலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெகுலரா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு போக ஆரம்பிச்ச ஒரு 30-40 நாள்லயே பாத்தீங்கன்னா நான் ஒரு 60-70 பறவைகளுக்கு மேல பாத்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நம்ம ஊர்ல இவ்வளவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டெலி லென்ஸ் வாங்கிட்டு இந்த டெலஸ்கோப்பிங் சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி ஒரு லென்ஸ் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் கேமரா வாங்கிட்டு அதை ஆரம்பிச்சேன். அது அப்படியே உள்ளூர்ல அது பார்க்கும்போது தான் ஒரு அந்த கேமராவும் அந்த டெலஸ்கோபிக் லென்ஸும் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 மந்த்லயே பாத்தீங்கன்னா கடலூர்ல மட்டுமே நான் வந்து ஒரு 130-140 பறவைகளை பார்த்தேன். இதுக்கே பாத்தீங்கன்னா கடலூர்ன்றது ஒரு சாதாரண மற்ற கோயம்புத்தூர் மாதிரி திருநெல்வேலி மாதிரி ஒரு ரிச்சான ஒரு பயோஸ்பியர் ஏரியா கிடையாது. அப்போதான் இங்கேயே இவ்வளவு இருக்கே, சரி வெளியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிராவலிங் எல்லாம் வந்தது. அப்படி வந்ததான் இந்த ஆர்வம். இப்போ இந்த பறவைகள் வந்து அயல்நாட்டு பறவைகள் நிறைய இங்க நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னு படிக்கிறோம், செய்திகள் எல்லாம் படிக்கிறோம். இவை வந்து எந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வந்து இனப்பெருக்கம் செய்யறதுக்காக வருது சார்? பெரும்பாலும் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வெட்லேண்ட் பேர்ட்ஸ் ஆர் வாட்டர் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து அதிகமா வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றது. முக்கியமா நம்ம இந்த டர்ன்ஸ் சொல்லுவோம், ஆலா பறவைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வாத்துலே வந்து நம்ம வாத்துனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், சாதாரணமா நம்ம வந்து இங்க நம்ம ரெகுலரா இந்த கிராமப்புறங்கள்லயோ இல்ல வந்து ஓரமா அந்த புறமா கும்பகோணம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பார் ஹெட்டட் கூஸ்னு ஒரு வாத்து இருக்கு, தமிழ்ல பட்டைத்தலை வாத்துன்னு சொல்லுவாங்க. அது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கம்போடியா பிளஸ் வந்து அந்த பக்கம் ஏசியன் கண்ட்ரியோட அந்த எட்ஜில் இருக்கு இமயமலை, மொத்த இமயமலை எவரெஸ்டையும் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20,000 அடி, ஆல்மோஸ்ட் 18,000 அடி தாண்டி பறக்குது இங்க நம்ம திருநெல்வேலி வரைக்கும் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து அதிக உயரத்தில் பறக்கும் பறவைன்னு சொல்லுவாங்க. நம்ம அதிகமான உயரத்துல என்ன நினைச்சிருப்போம்னா இந்த ராப்டர்ஸ், கழுகு இந்த மாதிரி வெரைட்டி தான் அதிகமா உயரத்துல பறக்கும். ஆனா ஒரு வாட்ஸ் வந்து 20,000 அடி உயரத்துல பறக்குதுன்றது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி இந்த பெரும்பாலும் இந்த ஃபிளை கேச்சர்னு சொல்லுவாங்க, இந்த பறக்கிற தேனி ஈசல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அந்த ஃபிளை கேச்சர்ஸ் அது எப்படின்னா இந்த மழை நாட்கள்ல நிறைய நம்ம ஊர்ல வந்து ஈசல் எல்லாம் பஞ்சம் இல்லாம கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஊர் பக்கம் வந்து ரொம்ப இந்த ஹிமாலயாஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா சைனா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராயிடும். ஸோ அங்கே ஐஸ் மாதிரி ஆயிடுது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். அந்த டெம்பரேச்சர்ல இருந்து அதுங்களை வந்து தகவமைச்சிக்கிறதுக்காகும். பிளஸ் வந்து அதுங்களுக்கு வந்து முக்கியமான உணவே வந்து இந்த பூச்சிகள் தான். ஸோ அதுங்க எங்கெல்லாம் மழை பெய்யுதோ அப்படியே அந்த ட்ராக் நீங்க வந்து ஜூன் ஜூலைல பார்த்தீங்கன்னா அப்படியே நார்த் வழியா அப்படியே ஆரம்பிச்சு மான்சூன் போக 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 அப்படியே அக்டோபர் இறுதி வரையில பார்த்தீங்கன்னா நம்ம இங்க தமிழ்நாடோட கோஸ்டல் ஏரியா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிட்ட ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் நீங்க இது வரைக்குமே பார்க்கலாம். புதுக்கோட்டை இருக்கு இல்லையா, அது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளை கேச்சர் எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய பறவைகள், நீர் பறவைகளும் வருதுங்க. பிளஸ் வந்து இந்த சின்ன சின்ன ஃபிளை கேச்சர்ஸும் வருதுங்க. தோராயமா அதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த சீசன்ல முக்கியமா இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த இடப்பெயர்ச்சி நடக்கிறது பாத்தீங்கன்னா அக்டோபர் 3வது வாரத்துல இருந்து வருங்க. அக்டோபர் 2வது வாரம் ஆரம்பிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அக்டோபர் எண்டுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல எல்லா பறவைகளுமே வந்துடும். வந்தா இங்க ஒரு 3 மாசம் பிப்ரவரி இங்க வந்து வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இங்க இருக்குங்க. பிப்ரவரி முதல் அதிகபட்சம் ஒரு 15 தேதி வரைக்கும் இருக்கும். 3வது வாரத்துல அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் பிப்ரவரி எண்டுல காலி ஆயிடும். திரும்ப எல்லாம் ரிட்டர்ன் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க கோடைக்காலம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்க கோடைக்காலம் ஆயிடுது. அதுங்க 2 காரணம். ஒண்ணு வந்து கிளைமேட், இன்னொன்னு வந்து அதுங்களுக்கான உணவுகள். ஸோ
இங்கே வந்து நமக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சோடனே நாங்கள் பூச்சி இனங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால அதுங்க திரும்ப போயிடும். மோரோவர் அவங்க அது பாடி டெம்பரேச்சருக்கும் இங்கே வந்து அந்த டைம்ல சீதோஷ நிலை சரியா இருக்காது. அதனால திரும்பி போயிடும். கிட்டத்தட்ட நம்ம கடற்கரை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த வருஷம் சென்சஸ்ல வந்து 140 வந்து கணக்கு எடுத்திருக்காங்க. இங்க புதுக்கோட்டை வரைக்கும், வேதாரண்யம் வரைக்கும், கடலூர்ல ஆரம்பிச்சு வேதாரண்யம் வரைக்கும். இப்போ இந்த பறவைகள் வந்து சூழலியல்ல என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துது? ஏன்னா சமீபத்துல ஒரு செய்தி பார்த்தேன், பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல வந்து நீங்க இன்னும் பொதுமக்கள், ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் கூட கலந்துகிட்டதா நான் பார்த்தேன். இந்த கணக்கெடுப்புனால என்ன நன்மை சார்? ஆக்சுவலா கணக்கெடுப்பு நன்மைன்றது நமக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதிக்காம இருக்கா, ஓரளவுக்கு பயோஸ்பியர் என்விரான்மெண்ட் வந்து பராமரிக்கப்படுதான்றத நம்ம கண்காணிக்கிறதுக்கு பறவைகள் தான் மிகச்சிறந்த நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி, ஒரு கைடுன்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பறவைகளால சூழலியலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பட் நம்ம சூழலியல் கேடால பறவைகளுக்கு அதிக பாதிப்பு. அதை நம்ம எப்படி சென்சஸ் அதை கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க ஆண்டுதோறும் வர பறவை இனங்கள் இருக்கு இல்லையா, நீங்க வந்து இந்த ஆக்சுவலா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அந்த நிலம் சார்ந்த அந்த டொமஸ்டிக் பேர்ட்ஸ், அந்த உள்ளூர் பறவைகள் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதாவது இடம்பெயரும் பறவைகள் இருக்கு, வலசை பறவைகள் இருக்கு இல்லையா. அந்த பறவைகளுடைய எண்ணிக்கையை வச்சுதான் நம்ம ஊர்ல அந்த என்விரான்மெண்ட், அதுங்களுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட் இருக்கா. ஆக்சுவலா பறவைகளுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட் இருந்தா பறவைகளுக்கு வரும், பறவைகள் வரும். ஆனா பறவைகளுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட்டும் கிடையாது. பறவைகளுக்கு ஏற்ற ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னா உண்மையிலேயே அதுதான் மனிதர்களுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட். ஸோ பறவைகள் வரத்து குறைஞ்சதுன்னா ஏதோ ஒண்ணு நம்ம இடத்துல மிஸ்டேக், ஒண்ணு நம்ம பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியலாம். ஒண்ணு அதிக வெப்பமா இருக்கலாம், இல்ல அதுங்களுக்கு தேவையான அந்த பூச்சிகள்லாம் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய இந்த சுற்றுச்சூழல் கெட்டு போயிருக்கலாம், இல்ல மழை குறைஞ்சிருக்கலாம். ஸோ பறவைகளோட வரத்து எண்ணிக்கையை வச்சே வந்து நம்ம வர்ற இடம் வந்து சேர்ற இடம் மட்டும் இல்ல, அது வழியிலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்போடியால இருந்து ஒரு பறவை வருதுன்னு சொல்றேன், அது நேரடியாக கடலூருக்கு வந்துடுறது இல்ல, அங்க இருந்துதான் வருது. வரும்போது வழியில ஏதாவது பிரச்சனைனாலும் அது இங்க வர முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம கணக்கெடுக்கிறது மூலமா நம்ம சூழல் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கா கண்டுபிடிக்கலாம். பயோடைவர்சிட்டி, அதை நம்ம வந்து பயோடைவர்சிட்டி வந்து ஒரு கரெக்டான பேலன்ஸ்ல இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா சொல்ல போனா இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த கொரோனா போன மைக்ரேட்டரி சீசன் 20 அக்டோபர்ல இருந்து 21 ஜனவரி, அந்த மாதிரி 21 அக்டோபர்ல இருந்து 22 ஜனவரி உண்மையிலே ரொம்ப ஒரு பிரமாதமான பறவைகள் வந்து பார்க்க முடிஞ்சுது. காரணம் என்னன்னா, ஓரளவுக்கு பொல்யூஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த பறவைகள் வரத்தை வச்சு கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பொல்யூஷனை வந்து கணக்கிட்டுறலாம். இந்த கொரோனா லாக்டவுன்னால கிடைச்ச ஒரு பெரிய நன்மை வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் இல்லைங்க சார்? உண்மை, மிகப்பெரிய உண்மை அது. ஏன்னா நாங்களே கண் கூட பார்த்தோம், அவ்வளவு ஃப்ளை கேச்சஸ் வந்து இந்த வருஷம் நாங்க பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி பறவைகள் வருதானே எனக்கு தெரியாது. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் வருதுன்னா அதுல ஒரு கண்டிப்பா அங்க ஒரு காடுகள் இருக்கு, பெரிய வனங்கள் இருக்கு, சீதோஷ்ணம் வந்து நல்லா இருக்கும். பட் நம்ம ஒரு மாதிரி வெப்பம் மிகுந்த இந்த பாண்டிச்சேரி, கடலூர் பக்கம் வருதுனாலே தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு கொரோனாவால மிகப்பெரிய நன்மைன்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கு பொல்யூஷன் வந்து ஒரு கட்டுக்குள்ளார வந்தது. இந்த பறவைகளை எப்படி கணக்கு எடுக்கிறீங்க சார்? ஆக்சுவலா பறவைகள் கணக்கு எடுக்கிறதுன்றது அது ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான 2 ஸ்பாட் அப்படிதான் வச்சுப்பாங்க. இப்போ கடலூர்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க தேவனாம்பட்டினம், இந்த தாழங்குடா, தேவனாம்பட்டினம் கடற்கரைன்னு ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் இந்த சொட்டிக்குப்பம் அந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கு. ரொம்ப 2 ஸ்பாட், அது வந்து ஒரு சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இந்த 2 சர்க்கிள்ல மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஆவரேஜ் பண்ணிப்பாங்க மற்ற ஸ்பாட்டுக்கும். ஏன்னா நம்ம பறவைகள் இருக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம கணக்கு எடுக்க முடியாது. இப்ப பறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு 100 பறவை பறக்குன்னு வச்சுக்கோங்க, 100 பறவை நம்ம எண்ணிட முடியாது. அதுதான் எனக்கு சந்தேகமா இருந்தது, எப்படி பறவைகளை கணக்கெடுக்க. சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம வந்து ஒரு ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது ஒரு சர்க்கிள் வருது இல்லையா, நம்ம ஃபேன் சுத்தும் போது ஒரு சர்க்கிள் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணி அந்த சர்க்கிள்குள்ளார எத்தனை பறவை இருக்குன்னு பார்ப்போம். அப்படி அந்த சர்க்கிள்குள்ளார ஒரு 6-7 பறவைகள் இருந்துச்சுன்னா பெருசா ஒரு மாசா பறக்கும் போது இந்த மாதிரி எத்தனை சர்க்கிள் வரும் அந்த இடத்துல, அப்ராக்சிமேட்டா ஒரு 10 சர்க்கிள். அப்பனா 10 × 6 60 பறவைகள் இங்க பறக்குது, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுவோம். கேட்கவே சுவாரஸ்யமா தான் இருக்கு. இது வந்து பறவைகள் எடுக்கிறது நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த லொகேஷன்ல இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ளார இத்தனை பறவைகள் இருக்கு, அந்த லொகேஷன்ல இருந்து அந்த டைம்குள்ளார அவர் கணக்கு கொடுப்போம். இதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த பறவைகளையும் கணக்கெடுத்துட முடியாது. பட் ஆனா அந்த சென்சஸ் எடுக்கிறதோட நோக்கம் நம்ம வந்து இத்தனை பறவைகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. இதே வருஷா வருஷம் அதே இடத்துல எடுக்கும்போது
நமக்கு வந்து டிஃபரன்சஸ் தெரியும். வரத்து கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா. ஒப்பிட்டு கம்மியா இருந்தா பார்த்துக்கிறதுக்கு. ஆமா, கம்மியா இருந்தா என்ன காரணங்களா இருக்கும், ம். அதிகமா இருந்தா என்ன காரணங்களா இருக்கும், இது எல்லாமே நம்ம பயோடைவர்சிட்டி பேலன்ஸ் வந்து ஒரு கட்டுக்குள்ளார இருக்கான்றத கணக்கெடுக்கணும். சிறப்பா சொன்னீங்க சார். வெட்லாண்ட்ஸ் பத்தி இன்னைக்கு நாள் கொண்டாடுறதுனால கேக்குறேன். இந்த சதுப்பு நிலங்கள் வந்து பரப்பளவுல குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஆமா. பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்களா? எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இது வந்து எப்படின்னா ஒரேடியா தடுத்து நிறுத்திட முடியலனாலும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் என்னென்ன பெருகி வர்ற மக்கள் தொகை தேவைகள் வந்து அரசாங்கத்துக்கு பல நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணியாகணும். ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ நாடு முழுக்கவே வந்து ஒரு தொழிற்சாலைகள் பெருகிட்டே வருது. ஏன்னா தொழிற்சாலைகள் வந்து ரெண்டு விஷயத்துக்கு தேவை, வருமானத்துக்கும் தேவை, வேலை வாய்ப்புக்கும் தேவை. அதனால வந்து தொழிற்சாலைகள் பெருகுது. தொழிற்சாலைகள் பெருகும்போது அதனுடைய கழிவுகள் வந்து கண்டிப்பா இப்போ சமீப காலமா வந்து எல்லா தொழிற்சாலைகளுமே கடலோரத்தில் தான் வருது. காரணங்கள் வேற ஒன்றும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளார தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்கன்னா நிலத்தடி நீரை பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய தொழிற்சாலைக்கு தேவையான நிலத்தடி நீர். இப்போ கடலோரம்னா கடல் நீரையே எடுத்து அவங்க வந்து டீசலினேஷன் பண்ணிப்பாங்க. கடல் நீர்ல உப்பை குறிச்சு இந்த தண்ணியை வந்து ப்ராசஸ் பண்ணி தண்ணியை வந்து அவங்க ப்ராசஸிங் யூஸ் பண்ணிப்பாங்க. மிஷன்ஸ்லாம் திரும்ப அது வேற எங்க போய் விடுறாங்க, கடல்ல தானே விடுறாங்க, வேற வழி இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா சதுப்பு நிற காடுகள்ல வந்து இப்போ ஒரு உப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சாலினேஷன் வந்து அதிகமாகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ கடலூர் சிப்காட்ல இருக்கிற தொழிற்சாலைகள் பெற்ற கழிவுகள் அந்த கடலோரத்துல இருக்கிற உப்பு தண்ணியை வந்து அசிடிட்டி தான், அமிலத்தன்மையை கூட்டுதுங்க. அமிலத்தன்மை கூட்டும் போது அதிகரிக்கும் போது தண்ணியில இருக்கிற ஆசிட் ப்ராப்பர்ட்டி அதிகமாகும் போது இயற்கையாவே அங்க இருக்கிற சதுப்பு நிலங்கள் அழியதான் தொடங்கும். இப்போ பிசாவரத்திலே பாத்தீங்கன்னா நிறைய சதுப்பு நிலங்கள் அழிய ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது பியூட்டினா சவுத் இந்தியால எனக்கு இருக்கிற ஒரே சதுப்பு நில காடு அதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா இந்த பிச்சாவரம் மட்டும்தான். அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழ்ல. ஆமா, அலையாத்தி காடுகள். ஒண்ணுதான். அது வந்து உண்மையிலேயே அது வந்து ரொம்ப அதிகமா பாதிச்சு வருது. அதுக்கும் தொழிற்சாலை இருக்கிற இடத்துக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற தூரமும் வேற. ஏன்னா இங்க இருக்கிற தொழிற்சாலையில விடுற கழிவுகள் வந்து அங்க இருக்கிற சதுப்பு நில காடுகளை கண்டிப்பா பாதிக்குது. ஒண்ணும் இல்ல, நம்ம எண்ணூர்ல வந்து ஆயில் கொட்டுச்சு தெரியுமா, ஒரு 2 ஷிப் ஒரு கப்பல் மோதி ஒரு விபத்து நடந்தது. ஆயில்லாம் வந்து இந்த கொட்டுச்சு இல்லையா கடல்ல. அங்க கொட்டின கடல் தண்ணி அது மிதந்து காத்துல கடலூர் வரைக்கும் வந்து இங்க இருக்கிற ஆமைகள் வந்து அந்த ஆக்சிஜன் இல்லாம இறந்து போகுது. ஆமை நிறைய 2-3 தொடர்ந்து நிறைய ஆமைகள் இறக்கு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லா ஆயில், அடிப்பகுதி குடல்ல எல்லாம் ஆயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்றதுக்காக தொழிற்சாலை வேணாம்னு சொல்ல முடியாது. தொழிற்சாலை வேணும். ஆனா அதே டைம்ல இந்த பயோடைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணணும். பெரிய சவால் தான் இது அரசாங்கத்துக்கு. அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க இல்லையா சார்? செய்யறாங்க. ஆனா அரசாங்கம் அதெல்லாம் செய்யாமலாம் இல்ல, நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. பட் எல்லாத்தையும் மீறி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கட்டுப்படுத்துற லெவல்ல அது இல்ல. ஆக்சுவலா அழிவு வந்து கொஞ்சம் வேகமா தான் இருக்கு. பொதுமக்கள் கிட்டையும் இந்த அவேர்னஸ் வரணும், நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்காக தான் இது மாதிரியான நாட்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். அது இன்னும் அந்த ஒரு விஷயத்துல பொதுமக்கள் அவ்வளவு சீரியஸ்னஸ் வரல. அரசாங்கம் இதை அப்படியே தடுக்கிறது தான் பெரிய ஒரு ஆக்சுவலா பொருளாதாரத்துல ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அது. ஆனா அதை ஒரு ஐடியா அந்த பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்றது மட்டும்தான் அதுக்கு தீர்வு. ஏன்னா கடல்ல பாக்குறோம் நாங்க அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ். நீங்க ஏதாவது செட்டு விழுந்த ஒரு டால்ஃபினியோ இல்ல ஒரு செட்டு விழுந்த ஏதோ ஒரு ஆமையோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் உள்ளார. நாம நினைச்சோம்னா முடியும்ல சார். இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்கூல்ல எல்கேஜி லெவலுக்கு எல்லாம் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதே மாதிரி இதை வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அதுக்கான மாற்று வழிகள் இருக்கும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, பள்ளியில இருந்து ஆரம்ப கல்வியில இருந்து அதிகபட்சமா ஒரு 6வது 7வது சொல்ல போனா ஒரு 8வது வகுப்பு வரைக்குமே நம்மளோட சிலபஸ் வந்து அது கண்டிப்பா அந்த சிலபஸ் வந்து நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போறதே கிடையாது. சயின்ஸ்ல எவ்வளவு படிக்கிறோம், மேத்ஸ்ல எவ்வளவு ஃபார்முலா படிக்கிறோம், அல்ஜிப்ரா படிக்கிறோம், வெக்டர்ஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ் படிக்கிறோம், எத்தனையோ இருக்கு.
அதை வாழ்க்கையில நிச்சயமா பயன்படுத்துறதே கிடையாது. இந்த மூளைக்காக குறிப்பிட்ட மட்டும்தான், துறைக்கு போறவங்க மட்டும்தான் ஒரு கடைசி பிரெயின் கால்குலேஷனுக்காக மட்டும்தான் அது படிக்கலாம். நம்ம அதை வந்து ஒரு 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 12 வயசுக்கு மேல அதெல்லாம் படிக்கலாம். 12 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ தேவையானதுக்கு முக்கியமானது என்னென்ன, இயற்கை சூழலியல் சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய புவியியல் அமைப்பு, இந்த மாதிரி மொராலிட்டி தான் நம்ம நிறைய படிப்போம் பசங்களுக்கு. அது அந்த அவேர்னஸை வந்து சின்ன வயசுல இருந்து கிரியேட் பண்ணாலும் பெரிய பாதிப்பை நம்ம ஏற்படுத்திட முடியாது. சூழலியலை காப்பதை வந்து முதன்மையான அறமா நம்ம சொல்லி அதுதான் வந்து முதன்மை. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீங்க டெக்னாலஜி டெக்கி வேர்ல்டுன்னு சொல்றோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமான அறிவு வந்து வேகம் வந்து ரொம்ப அதிகம். உதாரணம் சொல்றேன், ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தரமான ரோடு போட்டாங்கன்னா நமக்கு ரோடோட லைஃப் மட்டும் நிறைய வர போறது கிடையாது. இப்போ ஒரு சாதாரண ரோடு போடுறாங்க, நல்ல குவாலிட்டியில போட்டாங்கன்னா அந்த ரோடு 10 வருஷம் வரைக்கும் வரும். ஒரு தரம் இல்லாத ரோடு போட்டாங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் தான் வரும். இதுல என்ன பாதிக்கப்படுதுன்னா, தரமான ரோடு போட்டீங்கன்னா மலையை 2 தடவை உடைக்க தேவையில்லை. மலையை உடைச்சி பாறை எடுத்து தான் ரோடு போடுறோம். பணம் செலவாகிறது ரெண்டாவது. பணத்தை வந்து எப்படியோ சம்பாதிச்சுக்கலாம் வைங்க, நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த மலையை உடைக்கலாம். வளங்களை பாதுகாக்கலாம். ஸோ இந்த வளங்களை பாதுகாக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நிறைய குவாலிட்டி கான்சியஸ்லாம் வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்டையும் ஓரளவுக்கு வந்திருக்கு, அரசாங்கத்துக்கும் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஆறு மலைகளை வந்து இயற்கை வளங்களை காப்பாற்றியே தான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த இடம் நமக்கு இதுதான் நம்ம இந்த ஆதாரமே, நம்ம வாழறதுக்கு இந்த பூமி ஒண்ணுதானே இருக்கு. ஆமா, இது இல்லாம நம்ம என்ன எவ்வளவு வசதிகளை பெருகி என்ன பண்ண போறோம்? வசதி இல்லாம வாழ்ந்துடலாம், பூமி இல்லாம எங்க போய் வாழும்? பால் வீதியிலேயே வந்து உயிர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கார் இல்லாமையும் வசதி வாய்ப்புகள் எல்லாமே வாழ்ந்துடலாம். சம்பாதிக்கணும், எல்லாமே முக்கியம் தான். பட் அதே டைம்ல நமக்கு ஆதாரமா ஒரு ஓவியம் வாங்குறதுக்கு கண்ணை கொடுத்துட்டு நீங்க அந்த ஓவியத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல பழமொழி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி அது. கண்ணை கொடுத்து யாராவது ஓவியம் வாங்குவாங்களா? பிரமாதமான ஓவியமா இருந்தாலும் அதுக்கு விலையா கண்ணை கொடுப்பாங்களா யாராச்சும்? ஆக்சுவலா சதுப்பு நில காடுகள் இன்னும் ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, அதுங்களுடைய அது ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்ப கடல் சீற்றத்துல இருந்தோ சரி, வேற புயல்ல இருந்தோ சரி, நீங்க மத்த சதுப்பு நில காடுகள் இல்லைன்னா நீங்க வந்து ஒன்றும் இல்லை, நிலத்தடி நீரே சொல்லுங்க, கடல் நீர் வந்து அதிக வேகமா உள்ள வராம தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சதுப்பு நில காடுகள் தான். ஆமா, அது ஒரு நேச்சுரல் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில சதுப்புங்க அந்த காடுகளே இல்ல. நீங்க சென்னையில நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க வெஸ்மாம்பலம் கடலுக்கும் மாம்பலத்துக்கும் கணக்கு பண்ணீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா நீங்க தண்ணி போட்டீங்கன்னா அப்படியே சால்ட் வாட்டர் உப்பு தண்ணியே வாய்ப்பு குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஊர்ல நாங்க 3 கிலோமீட்டர்ல தான் நாங்க கடல்ல இருந்து 3 கிலோமீட்டர்ல இருக்கோம். ஆனா இங்க அந்த அளவுக்கு சானிடேஷன் ஆகல. நாங்க இருக்கிற பாப்புலேஷன் பில்டிங்ஸ் ஒரு கணக்கு இருந்தாலும் நமக்கு உள்ள வரதுக்கான கடல் நீர் உள்ள வரதுக்கான இதை வந்து இந்த ஃபில்டர்ஸ் கொஞ்சம் வந்து மேங்க்ரோவ்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி. சதுப்பு நிலங்கள் மற்றும் பறவைகள் பற்றிய உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப சிறப்பா பகிர்ந்துக்கிட்டீங்க. மாணவர்களுக்கோ சரி, பொதுமக்களுக்கோ இது நல்ல பயனுள்ளதா தெரியல. ஏன்னா சூழலியலுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம எல்லாருமே உணர்ந்தே ஆக வேண்டிய ஆல்மோஸ்ட் நம்ம கடைசி கட்டத்துல இருக்கோம். இன்னொரு உலகம் டெவலப் ஆகிற வேகத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் வேகமா ரெடி ஆகணும். இதுக்கு முக்கியம் சூழலுக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி. நன்றி சார். தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நானும் கண்ணம்மாவும் சதுப்பு நில நாளோட முக்கியத்துவத்தை பத்தியும் சதுப்பு நிலத்தை பத்தியும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டோம். இன்னைக்கு நாங்க 2 பேர் மட்டும் பேசாம பறவைகள் மற்றும் சூழலியல் ஆர்வலர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பேசிய கலந்துரையாடலையும் நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திக்கலாம்.